ஈஸி ஈஸி. இப்ப நான் உன் ஆழ் மனசுக்கு போயிட்டு இருக்கேன். ரொம்ப ஆழத்துக்கு போகாத, முங்கி செத்து போயிருவேன். இம்பாசிபிள். இந்த ஊரை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன். இதுதான் ஸ்லாப் ஸ்ட்ரைக். ஐ ஜாலி. என் வளர்ச்சியை கவனிச்சிங்களா கிராண்ட்பா? இப்ப சார் யூத் ஆயிட்டார்ல. பென், உங்க குரலுக்கு என்ன ஆச்சு? ஆமா, யார் இந்த ப்ளூங்கோ? இவர் எப்படி என் பேரை கரெக்டா சொல்றாரு? எனக்கு என்னவோ இது சுத்தமா சரியாவே படல. இந்த கைகள்ல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இயான் உன்னை டைம் டிராவல் பண்ண வச்சிருப்பேன். இது எனக்கே புதுசுதான். ஒட்டுமொத்தமா மூளை மட்டும் 2 பக்கமும் மாறி இருக்கு. இப்படி நடக்கும் நான் நினைக்கல. ஆனா நான் நினைச்சது இப்பவும் நடக்கும். சவாயா, இங்கதான் இருக்கியா? எதுக்கு பேசிக்கிட்டு? என் மாமி ட்ரிக்ஸ் என்ன புதுசா இருக்கு? இதுவும் சூப்பரா தான் இருக்கு. இதுல இருக்க எல்லா ஏலியன்ஸும் எனக்கா? பென் இப்போ அடிச்சு ஓட விட போறான். யார் அடிக்காதீங்க, ஓடுங்க. பென், நான் பாத்துக்கிறேன், விடு. காப்பாத்துங்க. மரியாதையா பாரடாக்ஸ் எங்க இருக்கான்னு சொல்லிடு. இது பேராஷூட்டா? அவன் தான் டைம் டிராவலிங் பண்ணிக்கிட்டே இருப்பானே. நீ காலத்தை கடந்து பயணிக்கும் போதெல்லாம் கரெக்டா வந்து நிப்பா. கேள்விப்படாத பேரா இருக்கு பாஸ். இப்ப எனக்கு புரியுது. நீ இன்னும் பாரடாக்ஸ் மீட் பண்ணல. நான் போய் அவன் கிட்ட கேக்குறேன். உன்னுடைய திட்டங்கள் எதுவும் நிறைவேறல. ஓகே, உண்மையிலேயே நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருந்தனா அது எப்படி இருக்கும்னு சொல்லு. நான் எப்படி இருப்பேன்னு சொல்லு. ஏய், நீயா குவென்? நம்ம இப்பெல்லாம் மாத்தி மாத்தி கலாய்ச்சிப்போம்ல. அவனை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. நான் தான் காரணம். ஏன்னா உன்னுடைய திட்டங்கள் நிறைவேற நான் விட மாட்டேன். நீ எனக்கு சரியான நேரத்துல உதவி செஞ்ச. நல்ல வேலை செஞ்சீங்க டீம் லீடர் கன்ட்ரோல். நிஜமாவா? என் கதை முடிஞ்சதா? நான் உயிரோட இல்லையா? ஏய், இல்ல நீ காலேஜ் போய் படிச்சிட்டு இருக்கல. அதுவும் சின்ன வயசுலயே போக ஆரம்பிச்சிட்ட. கிரேட்பா. நான் காலேஜ்க்கெல்லாம் நிஜமாவே போறேனா? நோ நோ நோ. உங்களால இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் பெரிய ஆபத்து இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். கட். இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம் பென். டைம் டிராவல்ங்கிறது ரொம்ப நாசுக்கான வேலை. ஃபியூச்சர் பத்தி நமக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. ஒரு வார்த்தைனாலும் திருவார்த்தையா சொன்னீங்க மேக்ஸ். ஜாக்கிரதையாயிருங்க. என்னை விட சக்திசாலி இந்த கேலக்சில யாருமே கிடையாது. சந்திக்க தயாராயிருங்க. ப்ரொஃபசர் பாரடாக்ஸ், என்ன டிராமால கதாபாத்திரம் பிடிக்கலன்னு பாதியிலே வந்துட்டீங்களா? சமீப காலமா என்னோட வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களுக்கு இந்த ட்ரெஸ் அவசியம் தேவைப்படுது. நான் தான் The Great Collectimus. மக்களை அழிக்க வந்திருக்க. இந்த உலகம் எனக்கு சொந்தமாக போகுது. அடேங்கப்பா, என்ன இந்த இடம் இப்படிலாம் இருக்கு? ஆமா, இது ஏன் இப்படி இருக்கு? அத கேட்டுட்டு தொட்டிருக்கலாம்ல. அதையும் தொடாத. சரி, அப்ப இதையாவது தொடலாமா? எதுவா இருந்தாலும் தொடக்கூடாதது. ப்ளீஸ் பென். கலெக்டிமஸ், இந்த உலகத்தை என்னுடைய சொந்தமாக்கிக்கிறதுக்காக பென்டனுடைய பர்மிஷன் கேட்க வந்திருக்கேன். ஏன் சொந்தமாக்கிக்கலாமா? ஓ, அப்படியா? நீங்க கொஞ்சம் அசையாம உட்கார்ந்து இருந்தா தான் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்ண முடியும். எனக்கு என்ன சார், எனக்கு ஒண்ணும் ஆகல சார். இப்ப ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. கண்டிப்பா ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. ஆமா, அப்படித்தான். நீ குடுக்காட்டியோ எனக்கு சொந்தமாக்கிக்குவேன். டீனேஜ் பெனியே முழுசா என்னால இன்னும் புரிஞ்சுக்க முடியல. இந்த சின்ன வயசு வெர்ஷனை டீல் பண்ண அனுபவம் யாருக்காவது இருக்கா? எனக்கு இருக்கு. இந்த உலகத்தை நீ வித்துட்டியா?